திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீங்க ரெக்கார்டிங்க போட்டீங்க? போட்டுட்டேன். கதை ரெக்கார்டிங் போட்டீங்களா? ஓகே ஓகே ரைட். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள், பரீட்சார்த்திகள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார், சைவ புலவர் கந்த சத்யாசன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2 விரிவுரைகள் நடக்க இருக்கின்றன. முதலாவது விரிவுரை சிவஞான சித்தியார் தொடர்பானது. அதனை சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்கள் வழங்குவார்கள். 2வது விரிவுரை சிவபிரகாசத்தின் தொடர்ச்சி. அதனை சைவ புலவர் கந்த சத்யாசன் அவர்கள் வழங்குவார்கள். முதலாவதாக நாங்கள் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். பொய்மையாளே போது போக்கி பிறத்தில்லை பிறத்துமில்லை அகத்துமில்லை மெய்மை சொல்லியாள மாட்டீர் மேலை நாளொன்றிடவும் கிள்ளீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தேறீர் ஏதும் மோதீர் உம்மை என்றே எம்பெருமான் ஒனகாந்தன் தளியுளீரே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடியர் மறைச்சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தினின்று பொற்புடன் நடனஞ்செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி. நம பார்வதி பதையே. நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். தேவார பாராயணத்தை வழங்கிய திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கு சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதலாவது விரிவுரை சிவஞான சித்தியார் தொடர்பானது. மிக முக்கியமான ஒரு விரிவுரை. பரீட்சைகளுக்கு வரக்கூடியது. அனுமதினாலே நீங்கள் அந்த விரிவுரையை கவனமாக செவிமடுத்து வேண்டிய குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சிவஞான சித்தியார் தொடர்பான விரிவுரையை வழங்குமாறு சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனது தீட்சாகுரு திருவாவடுதுறை ஆதீன 23வது குருமகா சன்னிதானம் சீர்வளசி சிவபுரா தேசிய பரமாச்சாரியா சுவாமிகளினுடைய பாதங்களை வணங்கிக் கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அம்பலவான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகளை நினைந்து, தில்லைக்கூத்தனை நினைந்து, மண்டூர் முருகப்பெருமானையும் நினைந்து இவ்விடத்தில் இங்கே ஒழுங்கமைப்பு இந்த சைவ புலவர் சங்கத்தின் சைவ புலவர் பரீட்சைகளுக்காக ஒழுங்கமைப்பு செய்து இந்த பாடங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆனந்தி ஜெயரட்னம் அம்மையார் அவர்களே, தொழில்நுட்ப வசதியை செய்து கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் மனோம்மா மற்றும் அனைவர்களுக்கும் அன்பான பணிவை வணக்கத்தை கூறிக்கொண்டு
இங்கே சிவஞான சித்தியார் என்கின்ற அந்த பாதத்தின் அறிமுகத்தை மாத்திரம் என்றே சொல்லி வைத்து அதன் பிறகு அடுத்த வகுப்புகளில் உங்களுக்கு அதாவது பரீட்சையில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகள் அதை தொகுத்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். தற்பொழுது இந்த சிவஞான சித்தியாரனுடைய அறிமுகத்தை சொல்வதற்காக இருக்கின்றேன். அந்த வகையில் இது அதாவது சித்தியார் என்றது சிவஞான பூதத்திற்கு ஒரு வழிநூலாக இருக்கின்றது. அது வழிநூலாக இருக்கின்றது மட்டுமில்ல, அது உரை நூலாகவும் அமைந்திருக்கின்றது. அது செய்யுள் நடையில் எழுதப்பட்ட ஒரு உரை நூலாக அமைந்திருக்கின்றது. அதுல பரபக்கம் சுபக்கம் என்ற 2 பிரிவுகளை உடையது. அதில் பரபக்கத்தில பிறர் கொள்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை அது உலகாதய மதம் தொடங்கி பாஞ்சராத்திக மதம் வரையும் 14 மதங்களின் கொள்கைகளை அவர்கள் வழியிலே, அவர்கள் தரப்பட்ட அந்த நெறி வழிகளிலே நின்று எடுத்து அதை திரும்ப உரைத்து சித்தாந்த சைவ வழியில நின்று அதை மறுத்து கூறியுள்ளார்கள். அப்ப இதில் மொத்தம் 301 செய்யுள்கள் உள்ளன. அதாவது பரபக்கத்தில் அது அந்த மற்ற, அதாவது பரபக்கத்தில அந்த உலகாதையர் முதல் பாஞ்சராத்திரி மதமுறாக சொல்லப்படுகின்ற 14 மதங்களுக்கும் கொள்கைகளை மறுத்து சொல்கிறது தான் பரபக்கம். அதுல 301 செய்யுள்கள் உள்ளன. அதே போல சுபக்கம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கையை, அதாவது பக்கம் என்ற பட்சம் என்று சொல்வார்கள். அதாவது பட்சம் என்றால் கொள்கை, அந்த கொள்கை எடுத்துக்கூற. இதில் சித்தாந்த சைவ கொள்கையை சிவஞான போதமாய முதல் வழி நூலை வழி நின்று அதன் மூலம் கூறுகையில உலகாதையன் முதலாக பரபக்கத்தினருக்கு எழுப்புகின்ற அந்த அவங்க கூறுகின்ற தடைகள், இது சொல்லுகின்ற கருத்துக்கள், அந்த தடைகளுக்கு விடை கூறுவதாக இது அமையும். இந்த சித்தாந்தத்தில விடை கூறுவதாக இது அமைகின்றது. இதுல 328 செய்யுள்கள் இங்கே காணப்படுகின்றதுல முதலாவதுல ஒரு கோட்டன் இரிசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறுதறி கோட்டம் ரைதளி தாழ்சடைவோன் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வார் சிந்தை திருகோட்டு அயன் திருமால் செல்வமும் அன்றோ என்ன செய்யும் தேவே என்று சொல்லி அதனுடைய முதலாவதாக சொல்லப்படுகின்ற அந்த விநாயக வணக்கம் அங்கே கூறப்படும். இது பரபக்கத்துக்கும் இதே இதுதான், சுபக்கத்துக்கும் இதே இதுதான். இரண்டுக்கும் பொதுவாக இந்த பாடல் அமைந்துள்ளது. சுபக்கத்துக்கு மட்டும் மாதவ சிவஞான முனிவர் பொழிப்புரை எழுதி இருக்கின்றார். பரபக்கத்துக்கு தத்துவ பிரகாசர் என்றவர் அதுக்கு பொழிப்புரை எழுதி இருக்கின்றார். வழக்கம் போல இந்த காலத்துல செய்த திரும்ப சொல்லப்படுற உரைகளும் இருக்கு. உதாரணமாக திருவிளங்கம் உரை, சுந்தரமூர்த்தி அவர்கள உரை, இப்படியெல்லாம் தற்காலத்திலேயும் இந்த உரைகள் வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்க முதலிலே சொல்லப்பட்ட உரை இதுக்கு சிவஞான முனிவர்களால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது மாதவ சிவஞான முனிவர் தான் இதுக்கு முதலாவதாக பொழிப்புரை சொன்னவர் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இதுல முதலாவது இந்த பாடல் இதுல முதலாவதுல பாயிரத்துல விநாயக வணக்கம், பரசிவ வணக்கம், நூலின் வழி நுதலிய பொருள்களும் கேட்போரும் பயனும் அவையடக்கம் என்கின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. 5 விடயங்களை அதுல பாயிர பகுதியிலே சொல்லப்படுகின்றது. முதலாவதாக விநாயக வணக்கம் என்று சொல்ற நேரம் அதில் ஒரு கோட்டன் இரிசெவியன் என்றால் அதுல மும்மதத்தன், ஒரு கோட்டன் இரிசெவியன் மும்மதத்தனால் ஐங்கரத்தன் ஆறுதரு கோட்டம் என்று சொல் நால்வாய்,
மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஆறு இதர பொருளை நாங்கள் விளங்குவோமா? ஆறு தரிப்பு அதனால் சொல்லப்படுகின்றது. கோட்டம் தரு என்றால் கோட்டம் என்றால் பிறை, அதனுடைய வளைவு பொருந்திய அந்த கோட்டமாக இருக்கின்ற வளைவு பொருந்திய பிறையையும் இதழி, அப்ப கொன்றை மாலை அந்த இதழாக இருக்கின்ற கொன்றை மாலையை அணிந்த தாழ் சடையான் தரும் தாழ்ந்த சடையுடைய சிவபெருமான் தந்தருடைய ஒரு கோட்டன் என்றது ஒரு கொம்பை உடையவரும், இரு செவியன் என்றால் இரண்டு செவிகளை உடையவரும் என்று சொல்லப்படுது. மும்மதத்தன் அதாவது மூன்று மதங்களை உடையவரும், நால்வாய் நாலுகின்றதென்றால் தொங்குகின்ற நால்வாய். அப்ப அப்படி தொங்குகின்ற என்றால் அந்த கீழே இந்த எங்களுடைய உண்மை விளக்கத்திலேயும் சொல்லப்படுகின்றது. ஒரு பாடல்ல தொங்குகின்றது என்று சொல்லப்படுகிறதுக்கு அதிலேயும் ஒன்று சொல்லப்படுகிறது. ஒரு பாடல்ல இந்த என்ன பாடல் ரெண்டு வருகிறது இல்ல, இந்த நால்வாய் என்றால் தொங்குகின்ற என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த தூக்கிய திருவடியை போல தொங்குகின்ற நான்ற திருவடி, நான்றல் என்றால் தொங்குகின்றது என்ற அந்த அதோட வருகின்றது. அதே போல கடவுளுடைய உருகோட்டு அன்போடு வணங்கி என்றால் பேரன்பு தம்மோடு என்று, பேரன்போடு தம்மை வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வார் என்றால் இடைவிடாமல் இரவும் பகலும் தியானிப்பது. அப்ப நாங்கள் எந்த நேரமுமே சிவனை தியானித்து கொண்டிருக்கின்றது, எந்த நேரமும் சிந்தை திருகு. அப்ப சிந்தை வேற வழியில் செல்லாத வண்ணம் எங்களுடைய சிந்தை ஒரே நிலைப்பாட்டில் இருவதற்காக சிந்தை இடைவிடாமல் இரவும் பகலும் தியானிப்பவர்களுக்கு மாத்திரம் சிந்தை திருகு என்றால் அறிவில் பொருந்தி, எங்களோட அறிவோட பொருந்தி மலக்குற்றத்தை ஓட்டும். அப்ப ஓட்டும் என்றால் என்ன? அதை நீங்க செய்யும். அதுவும் அன்றி அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்றால், அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்னண்டா பிரம்மா விஷ்ணுக்களையும் அவங்களுடைய வாழ்வும் கூட ஒரு பொருளோ என்று அதனை வெறுக்கும்படி தேவு செய்யும். தெய்வத்தன்மை பெருவாழ்வையும் தருகின்றது. ஒரு கோட்டன் என்று நாங்கள் அதுல முதலாவது நாங்கள் அந்த பாயிரத்தை எடுத்து பார்க்கும் பொழுதோ, ஒரு கோட்டன் என்றால் பரஞான பதி என்பதையும், இரு செவியன் என்பது என்ன, இரண்டு செவி, சர்வஞத்துவம் சர்வ கருத்திருத்துவம். அப்ப சர்வஞத்துவம் என்று சொல்லப்படுகிறதும் சர்வ கருத்திருத்துவம் என்று ரெண்டையும் உடையவர். அதுதான் அந்த ரெண்டு செவியும், இரு செவியன் என்றது அந்த இரண்டு அவருடைய எண்குணங்களிலே இரண்டை சொல்லப்படுகிறது. கருத்திருத்துவம் உடையவர் என்றதை சொல்லப்படுகிறார். மும்மதத்தன் என்பது இச்சா ஞான கிரியைகளை உடையவர் என்பதையும், ஐங்கரன் என்பது என்ன, பஞ்சகிருத்தியங்களையும் 5 கிருத்தியங்களையும் தொழில்களையும் செய்கின்ற பதியாகிய இறைவன் அப்ப என்பதையும் குறிக்கின்றது. அப்ப நால்வாய் என்றதையும் தொங்குகின்ற வாழ்வாய் தோற்றத்துடையதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பதத்தே உற்றதிரோ நம்முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. நான்ற என்றால் தூக்கிய திருவடி, அவ தொங்குகின்ற என்றது அதுக்கும் ஒரு இதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த தூங்குகின்ற அதை நாளுதல் என்றால் தூங்குதல் என்றத அது குறிக்கப்படுகின்றது. 6 என்பது அகங்காரத்தை அடக்கின்ற வல்லமை குடைகிறது என்பதை கூறப்படுகின்றது. அப்ப ஒரு பிறையை சரணடைந்தவருக்கு உயர்நிலையில் அருள்பவர் என்பதை ஞான வடிவினர் என்பதையும் சொல்லப்படுகின்றது. அதாவது சர்வஞத்துவர் என்பதையும் அது குடிக்கிறது. ஞான வடிவினர் என்பதையும் சொல்லப்படுகின்றது. அதே போல சர்வஞத்துவர் என்பதையும் சொல்லப்படுகின்றது. இதழியும் சடையும் முறையே உபாங்கமும் அங்கமும் எனப்பட்டு திருவருளை குறிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதழியும் சடையும் அப்ப அதுல சொல்லப்படுகிற அந்த பாடல்லே சொல்லப்படுகின்றது. அதாவது சிந்தை திருகோட்டு அந்த ஒரு தருமொரு வாரணத்தின் தாள்கள் என்று சொல்ல தருகோட்டம் பிறை இதழி பிறை
பிறை இதழி தாழ் சடையோன். அப்ப பிறையையும் அணிஞ்ச தாழ்ந்த சடையையும் இதழியையும் இதழி என்ற சடையையும் அதுக்கு ஒரு அங்கமாக அது சொல்லப்படுகின்றது என்று அது திருவருளைத்தான் கூறுகின்றது என்று கூறப்படுகின்றது. வாரணம் என்றது யானை முகம், அது எல்லோருக்கும் தெரிந்தது. அது யானை முகம், அதனுடைய முகத்தினுடைய ரூபம், அதனுடைய சொரூபம், அதனுடைய வடிவம் எங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பிரணவ வடிவத்தை காட்டுகின்றது என்று நாங்கள் கூறலாம். தாள்கள் என்று சொல்லும் பொழுது ஞான சக்தி, கிரியா சக்திகளாக குறிக்கப்படுகின்றன. இந்த சக்திகள் ரெண்டும் அந்த மலத்தை நீக்கி ஞானத்தை அடைய செய்வதனால் அந்த சிந்தை திரிகு ஓட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப சிந்தை திரிகு என்றாங்க திருகி மாறுபட்டு அப்படி குழப்பத்தை கொண்டு வர்ற மாதிரி திருகி மாறுபட்டு நினைக்கிற நிலையம். அப்ப குற்றம் ஆக தேவு என்றால் தெய்வத்தன்மை என்று சொல்லுகின்றது. அப்ப எங்களுக்கு அந்த மாறுபடுற தன்மைக்கு அந்த சிந்தையை அது திரும்பி திருகோட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப உருகு ஓட்டு என்றால் அந்த உருகு என்றால் உருகுதல், ஓட்டுதல் என்றால் விளங்கும் தானே, ஓடுதல் என்று சொல்றது. அப்ப உருகு ஓட்டு என்றால் அது ஓட்டுவது அந்த நிலையில இருந்து எங்களை விடுதலைப்படுத்துகின்றது என்று அதில் சொல்லப்படுகின்றது. அப்ப சிவப்பேறு எங்களுக்கு கிடைக்கின்றதுக்கு இந்த திருவடிகளுக்கு இடையூறுகள் எங்களுக்கு வராமல் அது நல்ல முறையில அது சித்திக்க வேணும், அது அமைய வர வேணும் என்றதுக்கு தான் விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை அன்போடு வணங்கி இடைவிடாது சிந்தித்து தியானிப்பவர்களுக்கு மலக்குற்றம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோட்டு குற்றத்தை நீக்கி சிவபெருமானுடைய அருளை தருகும். அதாவது எங்களுக்கும் அறிவு இருக்குது, சிற்றறிவு. அதே நேரத்துல சிவனுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்றது அது பேரறிவு, பூரண அறிவு, முக்காலும் அறிகின்ற அறிவு, ஒரு சேர அறிகின்ற அறிவு. ஆனா எங்கட அறிவு நினைந்து மறந்து விட்டு நினைக்கின்ற அறிவு, திரும்ப நினைக்கின்ற அறிவு, மறக்கின்ற அறிவு என்ன. அப்ப அந்த அறிவு தொழிற்பட வேண்டும் என்றால் மறந்து விட்டு நினைந்து அறிகின்ற அறிவு ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது நாங்கள் அந்த சிவஞான சித்தியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் நூலின் விடைகளாக தரப்படுகின்ற அந்த வழி நூலை படிப்பதற்கு, அதை சிந்தையிலே பதிப்பதற்கு எங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய பரந்த இச்சா ஞான கிரிகைகளுடைய அறிவின் ஒரு துளியாவது அதிலனுடைய அந்த கிரிகை துளியாவது எனது அறிவில் பொருந்த செய்யும்படி அவருடைய பரந்த அறிவு, பூரண அறிவு, ஒரு சேர அறிகின்ற அந்த அறிவில் எங்களுடைய சிற்றறிவு வியாபியமாக பொருந்த செய்கின்றதற்கு அவருக்கு கொடுக்கின்ற விநாயக வணக்கம். அவருடைய திருவடிகளை வணங்கி நாங்கள் இடைவிடாது தியானித்து மலக்குற்றத்தை நீக்கி நாங்கள் சிவத்தின் தன்மையை அடைவதற்காக என்றுதான் இதனுடைய இந்த முதலாவது எங்களுடைய பாயிரம் என்று சொல்லப்படுகின்ற விநாயக வணக்கத்தினுடைய விடை அதாவது பொருளாக இருக்கின்றது. அடுத்து இதை நாங்கள் அந்த ஒப்பிட்டும் பார்க்கலாம் நாங்கள் அதோட சிவஞான போதத்தோட. அப்ப அதுல அந்த சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கிற நிலப்பாடும் கொண்டு சில வினாக்களுக்குள்ள வருகின்றது. அதே போல சிறப்பு பாயிரம் சிவஞான போதத்தில மலர்தலை உலகில் மாயிருதுமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லாகன் போல் வேண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணீரில் தீர்ந்து அருந்தியர் புறம்பை நான் மாநாடி அயர்வர நந்தி முனிகணத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவன் அணிவன் பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என்று அந்த சிறப்பு பாயிரம் அதுக்கு சிவஞான போதத்துக்கு சொல்லப்படுகின்றது போல சிவஞான சித்திக்கும் சிறப்பு பாயிரம் இருக்கு. நீர்வளர் பெருங்கடல் சூழ் உலகு உய்ய பார்புகழ் கைலை பரம நன்று உரைத்த திடம் மிகு வடமொழி அடைவு உறத்தெறிந்து
பண்ணவர் பயில் திரு வெண்ணை நல்லூரில் மெய் கண்டிகை புனை மெய் கண்ட தேவன் தென்னூல் உரையால் தெருளுறச் செய்து முன்னூல் நாமம் முறைபெற நிறுவிய நன்னறி தரும் சிவஞான போதத்தை ஆங்கவர் அருள் கொண்டு அந்தவன் தமிழால் பாங்குற விரித்து பலமறை ஆகம பொருள் பொரிந்திடவே புலப்படத் தெரிந்த அருள் நந்தி தேவ சிவாச்சாரியார் தாம் அழியுற உலகில் ஆசரப் பகர்ந்த தெளி ஞான சித்தி என்று சிவஞான சித்தியாருக்கு சிவாக்கிரக யோகிகள் இந்த உரைச்சிறப்பு பாயிரத்துல இதனை அழகாக எங்களுக்கு சொல்லுகிறார். அதே போல எப்படி எங்களுக்கு அந்த சிவஞான சித்திர அந்த விடயங்களை எவ்வாறு எங்களுக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, அதாவது இந்த அவருடைய வரலாறை நாங்க கொஞ்சம் பார்ப்போம், ஒரு மேலோட்டமாக கொஞ்சம் பார்ப்போம். அவருடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது. அதாவது அவர் துறையூர்ல, அதாவது 1175ஆம் ஆண்டு 1170 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றிய ஆதிசைவர் குலத்தில்தான் அவர் பிறந்தவர். அவரது ஸ்ரீ சடங்கவி சிவாச்சாரியாரது 21வது பரம்பரையில அவங்கட உலகம் உய்யவும் சைவம் நிலைக்கவும் சிவாகம பொருள் விளங்குறதுக்கும் பொருட்டு பார் முழுதும் சிறந்து விளங்கோணும் என்ற தத்துவ ஞான வித்தவர்களுக்குள்ள தலை சிறந்தவராக இவராலும் பாராட்டத்தக்கவருமாக என்று சொல்லப்படுகின்ற சைவ சந்தான குரவர் 4 இரண்டாவது ஆள் தான் இந்த அருணந்தி சிவாச்சாரியார். இவர் தான் இந்த சிவஞான சித்தியாரை இயக்கியவர், அருளி செய்தவர். அந்த 4 இருந்தவர் அருணந்தி சிவாச்சாரி. திருபவதாரம் செய்தனர் தம் மரபு கேட்டவாறு அம்மா லைட் ஆகல, இன்டர்நெட் ப்ராப்ளம். ஆனந்தி அம்மா, ஆனந்தி அம்மா அவ லைன்ல இருக்கிறா. ஆனா நான் யாரோ வந்துட்டோமோ, யாரோடைய கதைக்கோ ஏதோ அப்ப அருணந்தி சிவாச்சாரியா அவதாரம் சந்தான புரவர்களுள் 4வரான அவர் திருவவதாரம் செய்தவராக சொல்லப்படுகின்றது. அப்ப அவர் மரபிற்கேற்றவாறு வடமொழி தென்மொழி அந்த 2 மொழிகளிலேயும் சிறந்து விளங்கின கருவி நூல்கள், ஞான சாஸ்திர நூல்கள், அதனுடைய சொல்லப்படுகின்ற சிவாகம சிறப்பு நூல்கள், அந்த 28 நூலையும் துறை போக, அதாவது நிறைவாக கற்ற வண்ணம் அதை அந்த கற்றது மாத்திரம் அல்லாம கற்க கசரட கற்பவை கற்றவி நிற்க அதற்கு தக என்ற வாக்கின்படி அதன்படியே அவர் ஒழுகிய வண்ணமாக வாழ்ந்தவர். அப்படி சகல ஆகமங்களிலும் தலை சிறந்து வித்தகராக திறந்து அவருடைய சிறப்பு நோக்கி உலகம் இவர அப்படியே அந்த ஆகம வழியே நின்றவட சகலாம பண்டிதர் என்று அழைக்க போயிட்டாங்க. இவ்வாறு அழைத்து வார நேரம் இவர வேலையாக இருந்தது எப்படி என்றால், பொய்ச்சமய இருள் அகல வேணும், மெய்ச்சமய ஒளி மேவ வேணும் என்று நினைத்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களுக்கும் ஆகம பாட வகுப்புகளை இப்ப எல்லாரும் நாங்க இந்த செய்து கொண்டிருக்கிற மாதிரி அப்படி நடத்தி கொண்டிருந்தாராம். நடத்தி சைவ சமயமே மெய்ச்சமயம், அது செம்பொருள் தான், அதனுடைய செம்பொருள் சிவம்தான், அதை அறிய செய்ய வர வேணும்ன்றதுக்காக இவர் எல்லா மாணாக்கர் பலருக்குள்ளையும் அப்படி அவர் விரித்து பாடம் கற்பித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்ப துறையூருக்கு அண்மையில விளங்கிய திருப்பெண்ணாகடத்துல வதித்த ஒரு சைவ வேளாளர் குலத்தில இருந்தவர் தான் ஒரு அச்சுதகாலப்பர் என்ற ஒருவர் இருந்தார். அவரும் எல்லா நிறைவும் பெற்றவர், கல்வி செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் வாய்க்கப்பட்டு இந்த பெரியாருக்கு பிள்ளை செல்வம் மட்டும் இல்லாம ஒரு குறையாக இருந்தது. பல காலம் இந்த மனத்துல கவலை கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல அந்த அவருக்கு அந்த குறையை அவர் எல்லாரிடமா அந்த அம்மையப்பரிடம் அப்படியே விண்ணப்பம் செய்தாரு. அதனை கேட்ட உடனே வேறு சொல்றேனே சகலாம பண்டிதர் அதை கேட்டுட்டு தேவார திருமுறைகளால
அதாவது அதால் ஆக முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவார திருமுறைகள் தான் எல்லா விடயங்களையும் உங்களுக்கு அளிக்கின்றது. அதுல அந்த பண் சுமந்த பாடல்கள், அது அவ்வளவும் பண் சுமந்த பாடல்கள், சிவபெருமான ஏவல் கொண்டதுகள், அற்புதங்கள் நிகழ்த்தியது, இவ்வாறான அந்த கற்போர் மனதையும் கசிந்திருக்க வைப்பது, கற்போரை அருள் நெறியில் நிறுத்துவது, அடுத்தது தேவையான விடயங்களை அருள் நெறியில் தருவது, இவ்வாறான பல விடயங்களை எங்களுடைய தேவாரங்கள் நாயன்மார் அருளி செய்த தேவாரங்கள் செய்வதனால் அந்த தேவார திருமுறைகளை நாங்கள் தேவாரத்தின் புனித இருக்கையில எழுந்தருள செய்து திருமுறை சாத்துவதற்காக தூப தீபாராதனைகளை கயிறு சாத்தி அச்சுதகால பெற கூறினார். அப்ப அவர் சொன்ன கூற்றை இவர் சிறமேற்கொண்டு அந்த ஒரே ஒன்றிய சிந்தையராக கயிறு சாத்தின போது திருஞான சம்பந்தர்கள் பாடின திருவெண்காட்டு பதியத்துக்குள்ள பேயடையாய் பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் வருவார் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயென தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்கிழனி தோய்வினையார் அவர் தம்மை தோயாவான் தீவினையே என்ற அந்த தேவார பாசுரம் உதயமானே அதுல பொருளை மகிழ்ந்து ஆசிரியர் அச்சுதகாலப்பரை திருவெண்காட்டிற்கு சென்று தவம் செய்து வாழும்படி சொன்னதும் அவ்வாறே அந்த தலத்துல சோம சூரியாக்கினி தீர்த்தங்களில தினமும் மூழ்கி தல பெருமான வணங்கி அந்த பெருமான திருவருளால ஒரு ஆண்மகவை பெற்று அந்த பிள்ளைக்கு அந்த சிவபெருமானுடைய நாமம் என்ற சுவேதன பெருமாள் என்பதையே பிள்ளை திருநாமமாக விட்டு வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து மீண்டும் திருப்பண்ணாகடம் வந்ததுக்கு பிறகு அப்படி வசித்து வருகையில அந்த பிள்ளையினுடைய மாமனார் அங்கு இந்த பிள்ளையை இந்த அழகையும் அவர் ஈடுபாடு கொண்டிருந்த அதை வேண்டி அந்த பிள்ளையை அழைத்து சென்று தம்மோடு திருவண்ணை நல்லூர்ல அவரை வளர்த்து வந்தார். இப்படி திருவண்ணை நல்லூரில் சுவேதன பெருமாள் வளர்ந்து வருகையில் ஒரு நாள் பரஞ்சோதி முனிவர் மேல சிவஞான உபதேசமும் தீட்சையும் பெற்று பரஞ்சோதி முனிவரால மெய் கண்டான் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. அப்புறம் அந்த பரஞ்சோதி முனிவர் தீட்சா குரு சத்திய ஞான தரிசனம், சத்தியமண்டா மெய், தரிசனமண்டா காண்றது. அப்ப அவரோட குருவினுடைய பெயரை அவருக்கு மெய்கண்டான் என்ற திருநாமம் சூட்ட பெற்றார். அப்ப 2 வயது முதிர்ந்த இந்த மெய்கண்ட தேவர் திருவண்ணைநல்லூர் அருட்டுறை என்ற அந்த இடத்துல பொல்லா பிள்ளையாரை அவர பாதங்களை தொழுது சிவஞான போதத்தை சிந்தித்து தெளிந்து அவர் நிட்டை கூடி சிவானந்த அனுபூதி கைவர பெற்றிருந்துட்டார். அந்த குழந்தை பருவத்திலே அவருக்கு அப்படி ஒரு சிவானந்த அனுபூதி கைவர பெற்ற முன்னைத்தவன் தான் இதெல்லாம். அப்ப அவங்க எல்லாம் சாம சித்தர்களாக இருந்தவங்க. அப்ப தோத்திர வடிவாய் உள்ள அந்த தெய்வ திருமுறையின் மெய்ப்பொருளை சாத்திர வாயிலாக வெளியிட்டு சித்தாந்த சைவ சமயத்தை ஓங்குற பொருட்டு சிவஞான போதும் என்ற அந்த ஞான பணிவலை அதை யாத்து தம்மை அடைந்த மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டு வருகின்றார். அப்ப இத கேள்வியிட்ட சகலாம பண்டிதர் என்று தன்னுடைய தகப்பன் அச்சுதகாலப்பரினுடைய குரு. அப்ப இதை கேள்விப்பட்டு காணுமாறு திருவண்ணை நல்லூர வாரார். மெய்கண்ட தேவரோ அங்க பதிவசுவாசம் என்ற முப்பொருள்களினுடைய சிறப்பியல்பு, அதனுடைய பொது இயல்பு தம்முள் இருக்கின்ற மாணாகர்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப உபதேச அந்த பொருளினுடைய அந்த உயிர்ப்பு மெய்ஞான அனுபவ சிறப்பை கண்டதும் சகலா பண்டிதர் மெய்கண்டாரது திருவடிகள்ல விழுந்து வணங்கி தம்மையும் அந்த மரபுல கொண்டு என்னை சேர்த்து கொள்ளும் வண்ணம் வேண்டினார். அப்ப அவர பக்குவத்தை அறிந்த மெய்கண்ட தேவருக்கு அவருக்கு ஞான உபதேசம், அந்த தகப்பன்ற குருவான இருந்தவருக்கு ஞான உபதேசமும் தீட்சையும் கொடுத்து அருணந்தி சிவாச்சாரியா அருணந்தி சிவம் என்ற தீட்சா நாமம் சூட்டி சிவஞான போத நூற்பொருளை நீங்க விரித்து அதற்கு ஒரு விரித்து உரைக்கின்ற ஒரு நூல் ஒன்று செய்யணும் என்று அவர் அருளினார். அப்ப அதை சிலை மேற்கொண்ட அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் சிவாகமங்களுக்கு எல்லாம் உரையாணி என்று எவராலும் போற்றப்படுகின்ற சிவஞான சித்தியார் என்ற இந்த நூலை இருபகுது என்ற மற்றும் ஒரு சிறந்த நூலையும் இயற்றினார். இந்த நூல்களை சந்தான உறவர்கள் 3ஆவதாக திகழ்ந்திருக்கின்ற மறைஞான சம்பந்தருக்கு உபதேசித்த பின்தான் நெடுங்காலம் சிவானந்த நிட்டையிலிருந்து திருத்துறையூரிலே புரட்டாதி மாச பூர நட்சத்திரில் சுத்தாத்மித முத்திப்பேறு அடைந்தார். அப்படி அவருடைய
இந்த இத சொல்லப்படுகின்றது. அதாவது வரலாறு. அப்ப இதுல வந்து இந்த நூலில சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அந்த சித்திக்கு மேல் அந்த அதாவது சிவஞான சித்தியார் வந்து அந்த பார்விரிந்த நூலெல்லாம் பார்த்தறிய ஒரு விருத்த பா போதும் என்றெல்லாம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு சிறந்த நூலாக இது கருதப்படுகின்றது. இதனுடைய வேற்றுமைகளும் அந்த அடுத்த வேற்றுமைகளும் இதுகளும் அடுத்தடுத்த பாடங்கள்ல நாங்கள் சொல்லலாம். இப்பொழுது அதனுடைய அடுத்த பாடல் வந்து பரசிவ வணக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த பரசிவ வணக்கத்தை நாங்க பார்க்கும் பொழுது அறுவகை சமயத்தோருக்கும் அவரவர் பொருளாய் என்று அத போடுறீங்களா சார்? போடுறீங்களா இந்த பாடல? அதாவது இந்த பாடல் எல்லாருக்கும் புத்தகம் வைத்திருந்தா நீங்க அந்த புத்தகத்தை பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இதையும் பார்க்கலாம். சத்தம் போட்டு அறுவகை சமயத்தோர்க்கும் அவரவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களில் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இது வந்து அறுவகை சமயத்தோருக்கும் என்ற நேரம் தனித்தனி 6 வகைப்பட்ட சமயம் இருக்கின்றது. அதாவது புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என்ற 4 வகை தனித்தனிய 6 வகைப்பட்ட விளங்குற சமயங்களை நிற்போருக்கும் அந்த சமயத்தவரும் கொண்ட முதற் பொருளாயும் அவரவருக்கு கூறும் முதற் பொருளாய் இருந்தாலும் அவர்களின் அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட இலக்கணமுடையதாக வேத ஆகமங்களின் இலக்கிற்கு எட்டாததாக உயிரிடத்தில் கொண்ட கருணையினால் அதனிடத்தில் பொருந்தி இருப்பதாயும் இது சொல்லப்படுகின்றது. அப்படி நாங்கள் இதை பார்க்கும் பொழுது அறுவகை சமயத்தோருக்கும் என்று சொன்னால் அறுவகை சமயத்தோர் என்று சொல்ற நேரம் புறப்புற சமயத்தார். அப்ப அதுல யார் இருக்கிறாங்கண்டா உலகாதையர், அதுல மாத்திமிகர், யோகாசாரர், சௌத்திராந்திகர், வைபாடிகர் என்ற 4 வகை பௌத்தர்களும் ஆறுவதர் என்ற 6 இருக்கின்றார்கள். 6 பேர் அதுல இருக்கின்றாங்க. இந்த 6 பேரை போல அந்த 6 பேரும் ஆரென்றால் இந்த அதாவது ஆறுவதர் என்றால் சமணர் ஆகிய அவங்க அது அவர்கள் வந்து வேத சிவாகம இரண்டையும் நிந்திப்பவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள். அடுத்தது இது புறப்புற சமயத்தார்கள். அடுத்தது சொல்லப்படுகின்றது எப்படி என்றால் புறச்சமயத்தார்கள். அப்ப புறச்சமயத்தார்கள் தாக்கிகர், மீமாஞ்சகர், ஏகான்மவாதிகள், சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திகள் என்ற 6 இருக்கின்றாங்க. அப்ப அவங்க பாஞ்சராத்திரிகள் என்ற 6 இவர்கள் வேதத்தை பிரமாணமாக எப்படி பொதுவகையால் கொண்டு வேதத்தை பிரமாணமாக பொதுவகையால் கொண்டு சிவாகமங்களை நிந்திப்பவர்கள். அதிலேயும் தார்க்கிகர் வேதத்தை நேரே பிரமாணமாக கொள்ளாது. தார்க்கிக என்ற வகையினர் அந்த வேதத்தை நேரே பிரமாணமாக கொள்ளாது வேத பொருளோடு மாறுபட்டு பொருள்தன்மை வேறு அவங்களோட யுக்திக்கு ஏற்ற மாதிரி அறிவாற்றலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்ட அந்த பொருள்தன்மையை அவர்கள் கொண்டு விளங்குபவர்கள். மீமாஞ்சகர் என்ன செய்வாங்க? வேதத்தின் கண்மகாண்டத்தை பிரமாணமாக கொண்டு ஞான காண்டத்தை வெறுப்பாங்க. அதை கலந்து அதை பற்றி செய்ய மாட்டாங்க. அப்ப ஏகான்மவாதிகள் மாறி ஞான கண்டத்தை மாத்திரம் பிரமாணமாக கொண்டு
கர்மகாண்டத்தை இகழ்ந்துவார்கள். அப்ப இந்த மிச்சமா இருக்கின்ற ஏன மூவரும் தப்பம் அவங்கட மதத்திற்கு வேண்டுவனவற்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஏனையவற்றிற்கு பிரமாணம் கொள்ள மாட்டாங்க. அப்ப வேதத்துக்கு புறமாகிய நூல்களை பிரமாணமாக கொள்வார்கள். அப்ப இவங்கதான் புறச்சமயத்தார்கள். அப்ப இதுல அடுத்தது அகப்புற சமயத்தார்கள். அவங்க யாருண்டா? பாசுபதர், மாவிரதர், காபாலர், வாம மதத்தினர், வைரவ மதத்தினர், ஐக்கியவாத செய்வர் என்று 6 அங்க சொல்லப்படுகின்றது. அப்ப இவர்களுக்குள்ள பாசுபதத்தை முதலிய அந்த 5 வேத சிவாகமங்க 2 பொதுவகையால பிரமாணமாக கொள்வாங்கள். அந்த வேதம் சிவாகமம் 2 வேறான பாசுபதம் முதலிய நூல்களை சிறப்பான முறையில பிரமாணமாக கொள்வாங்க. பிறகு ஐக்கியவாத செய்வர் என்ன செய்வாங்க? வேதம் சிவாகமம் 2 சிறப்பு வகையால் பிரமாணமாக கொண்டு அவற்றில் விலக்கியவற்றை நீக்கி போட்டு விதிக்கப்பட்டவற்றை செய்வார்கள். அப்ப அதிலே ஒரு விடயம் ஆணவ மலம் ஒன்று உள்ளது என்பதை மறுத்து அதன் உண்மையை சாதிக்கும், அதை சாதிக்கிற மாதிரி அந்த சிவாகமங்களை இகழ்வாங்க. அந்த ஆணவ மலம் ஒன்று உள்ளதுதான் அதை மறுத்துட்டு அதுல உண்மையை சாதிக்கின்ற சிவாகமங்களை இகழ்ந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இப்படி சொல்லப்படுகின்ற மூவகை சமயத்தாருக்கும் வேதாகமங்களை நிந்திப்பவராக இருக்கின்றதால் அவருக்கு சைவ சித்தாந்தமாகிய இந்த நூலில் சொல்லப்படுகின்ற பதி, பசு, ஆணவமலம், கண்மமலம், சுத்தமாயே, அசுத்தமாயே என்ற 6 விடயங்களும் அந்த பதார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இயல்புகளும் தெரிவித்தாலும் அவர்கள் உணர மாட்டார்கள். ஏனென்று சொல்லுங்க, ஆணவம் என்ற முக்கியம் தானே. அந்த ஆணவம் உயிரோடே உடன் பிறந்தது. அப்ப அந்த மறுத்து அதன் உண்மையை அந்த சிவாகமங்களை இகழ்றவங்களுக்கு இது எவ்வளவுதான் நாங்க இதுகளை சொல்லி கொடுத்தாலும் உணர மாட்டார்கள். அதனால் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்றார். அதுதான் அவர் இருளாய் என்றார். பிறகு அகச்சமயத்தாரவாகும். அது பாடானவாத செய்வர், பேதவாத செய்வர், சிவசமவாத செய்வர், சிவசங்கிராந்த செய்வர், ஈஸ்வர விவகாரவாத செய்வர், சிவாத்துவித செய்வர். சிவாத்துவித செய்வர் என்றால் நிமித்த காரண பரிணாமவாத செய்வர்கள் என்றும் சொல்லலாம். இப்படி சொல்லப்படுகின்ற 6 பேர். இவர்கள் சித்தாந்த சைவரோடு ஒத்து பதி முதலிய அந்த 6 நான் மேலே சொல்லப்படாது 6 பதார்த்தங்களை ஒப்புக்கொள்வாங்க, ஏற்றுக்கொண்டு அதுக்கு அந்த பொருள்களை கூறும் பொது இயல்பு மாத்திரம் கொண்டு தன்னியல்பு கொள்ளாது மாறுபட்டு நிற்கின்றதால அந்த வேறுபாடு காட்டி அகச்சமயத்துக்கு ஒளியாய். அப்ப முதல் சொல்றாரு புறச்சமயத்தவருக்கு இருளாய் என்றவரு அகச்சமயத்தவருக்கு ஒளியாய் நிற்பாராம் என்று இதுலயும் சொல்லப்படுகின்றது. அப்ப இப்படி 6 இந்த 6 4 24 சமயத்தவர்கள் அவர்களுக்கு அவர் பொருளாய். அப்படி அந்த உலகாதியர்களுக்கு எப்படி பிரிதிவி, அப்பு, தேயு, வாயு என்ற 4 பூதங்களுமே 4 பூதங்களுமே அவளுக்கு முதற் பொருள் என்றும் அவை நித்த பொருள் என்றும் கூறுவார்கள். அப்ப ஏன் அவங்களுக்கு அது பொருளாக இருக்கின்றது இவங்க என்று அது சொல்லுவார்கள். பிரிதிவி, அப்பு, தேயு, வாயு என்று சொல்லப்படும் 4 பூதங்களும் முதல் பொருள் என்றும் அவை நித்த பொருள் என்றும் கூறுவார்கள். அப்ப அந்த 4 வகை பௌத்தரும் புத்த பெருமானே பொருள் என்றும் அந்த கடவுள் தான் பஞ்ச கண்டங்கள் என்று கூடி உணர்வு உண்டாகி கணவங்கப்படுவார்கள் என்று முத்தி செருவமாயிருப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அதாவது ஆறுகதர்கள் ஆறுகத கடவுளை முதல் பொருள் என்று அவங்க அந்தந்த பொருட்களிலே அதில் இருக்கின்ற அதுல சொல்லப்படுகிறது அனந்த ஞானம், அனந்த தரிசனம், அனந்த வீரியம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், சம்மிய தாபாவனம் என்ற அந்த எண்குணங்களை அந்த 6 கதர்களுக்கு சொல்லப்படுகின்றது. சமணர்களுக்கு சொல்லப்படுகின்ற சம்மியவாத பாவம் என்று அது அழிவில்லாத தன்மை என்று சொல்லப்படுகின்றது. தாக்கியர்கள் நிலம், நீர், தீ, வழி, ஆகாயம், காலம் என்ற காலம், திசை, ஆன்மா, மனம் என்ற
திரவியம் என்று சொல்லப்படுகின்ற 9 வகைப்படுற பொருளையும், அப்ப நிலம் முதலிய 4ம் அனித்த பொருள்கள் என்றும், இவற்றின் காரணமான நிலவணு, நீரணு, தீயணு, வளியணு என்கின்ற 4 வகை பரம அணுக்களுக்கும் ஆகாயம் முதலிய 5 பொருட்களும் பரம அணுக்கள் என்று அதை விரித்து கூறுவார்கள். அதுதான் அவங்களுக்கு நித்த பொருள்கள் என்று அவர்கள் அந்த சொல்வார். அவங்களாம் இதானவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தார்க்கியர்கள் அப்ப அப்படி சொல்வார்கள். அது பிரபஞ்சமாய் தோன்றி நின்று ஒடுங்குற ஆன்மா பரமான்மாதான். சீவான்மா என்ற 2 வகைப்படும். பரமான்மா முற்றுமுனையவன் உடையவன் என்று அவங்க நினைப்பார்கள். எல்லாம் வல்லவன் என்று சொல்லுவார்கள். பிரபஞ்ச தோற்றம் ஒடுக்கங்களுக்கெல்லாம் அது காரணமாக இருக்கும். கர்மங்களுக்கு காலங்களுக்கு எல்லாம் பரமான்மா ஒரு காரணமே அன்றி பிரிதில் அவர் பரமான்மாதான் எல்லாம் என்றதை நினைப்பார்கள். ஆனா மீமாம்சகர்களும் வேதமே பிரம்மம் என்றும் அது நித்திய பொருள் என்றும் சொல்லுவார்கள். இப்படி ஏகான்மவாதிகளும் இப்படித்தான் அவர்கள் கூறுவார்கள். அதாவது பிரம்மத்தின் பரிணாமம் இருக்குது. பிரம்மம் அது சச்சிதானந்தமாக நித்தமாக வியாபகமாக இருக்கின்றது என்றும் அது ஈசன் என்றும் அவர் சொல்வார். இப்படித்தான் மாயாவாதிகளும் அவர்கள் பிரம்மத்தின் விவர்த்தனமாயிருக்கின்ற அந்த அதாவது அந்த வெள்ளி போல அவிச்சையினால் காணப்படுவதாக இருக்கிறது, அது பொய் என்று கூறுவார். அந்த விவர்த்தவாதம் என்று அது விவர்த்தனம் விருத்தியாக, அதாவது வர்த்திப்பு என்று சொல்லப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு ஆக்கள்ற அந்த பொருட்களுக்கு மேலே அவர்கள் நித்தியமாக வியாபகமாக அருவமாக சுத்தமாக நானாபேதமாய் முற்றுமுணன் தொழிலும் இன்றி அறிவு மாத்திரமாய் இருப்பது போல ஆன்மாக்களுக்கு வேறாய் ஒரு ஈஸ்வரன் இல்லை என்று கூறி இதை செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் சொல்லப்படுகிறது. அதே போல யோக மதத்தினர் 26வது தத்துவம், அவங்களுக்கு 26ஆம் தத்துவம் தான் ஈஸ்வரன், அவனேதான் முதல் பொருள், அவன் தான் முற்று முனைவன், எல்லாம் வல்லவன், எல்லாவற்றையும் அதிர்டித்து நின்று எல்லாவற்றையும் சொல்லப்படுகின்றவன் என்ற அந்த ஆன்மாக்களுக்கு அறிவு ஞானங்களை எல்லாம் கொடுப்பவன் என்று அவர்கள் சொல்வார்கள். பாஞ்சராத்திகள் என்றது அவர்கள் வைஷ்ணவ இதுகள் சொல்லப்படுகிற ஆகமங்களில் உண்டு. அதிலே வாசுதேவன் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்றும் கிருஷ்ணன் அனுருத்தனாக மகரத்வசன் என்ற 4 அது 4 வியூகங்கள் அதில் இருக்கின்ற. அதே போல சடமும் சித்துமாக எல்லாமாக படைக்கப்பட்டிருக்கின்றவன் என்று அதுல பரிணாமத்தை வாசுதேவன் அது பரிணாமமே எல்லாம்ன்றத சொல்லுவார்கள். அது பாசுபதல் திருநீறும் சடையும் தரித்த மூர்த்தியாகிய சிவனேதான் முழுப்பொருள், முதல் கடவுள் என்றதை சொல்லுவாங்க. மாவீரதர் எலும்பு மாலை தரித்த மூர்த்தியாக சிவம் இருப்பான், அவர் முதல் பொருள் என்று. இதை எல்லாமே எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாம் அவங்களுடைய பாடல்லையும் அவங்களோட அற்புதங்கள்லையும் சிவபெருமான் நாயன்மார்களை ஆட்கொள்வதற்கு அவங்களை அந்த ஈட்டில் அவங்களை அன்பை கொடுத்து அவங்களை தன் திருவடியை சேர்ப்பிக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு இதுக்குள்ளையும் ஒவ்வொரு கோலத்துக்குள்ளையும் ஆட்கொண்டிருக்கிறார்ன்றது எங்களுடைய 63 நாயன்மார் வரலாறு எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அதே போல காபாலர் என்றது கபாலத்தை உடைய மூர்த்தியாகிய சிவன், அவன் தான் முதல் பொருள். காபாலம் என்றால் தெரிந்தானே உங்களுக்கு, தலையோட்டாகிய தலையூட்டுல சொல்லப்படுகிற பாத்திரமாக இருக்கிறது. வாம மதத்தர் என்றால் அக்கினியும் உபவீதமும், இந்த உபவீதம் என்று சொல்லப்படுறது பூணூல். அப்ப அதோட சரித்தமாக இருக்கின்ற முழு முதற் பொருளாகிய சிவபெருமான் என்றதை அதை அப்படி பாவ மதத்தர் சொல்லுவார்கள். வைரவ மதத்தினர் யமருகம் சிலம்பு தரித்த மூர்த்தியாக சிவன் தான் அப்படி இருக்கிறான், வைரவ மூர்த்தமாக இருக்கின்றான் என்று அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஐக்கியவாத செய்வர்கள் பதிதான் முதற் பொருள், அது சிவன் சதாசிவன் மகேஸ்வரன் என்ற பெயரோட அருவம் என்ற இலக்கணங்களை தந்து இருக்கின்றது என்று. அது ஆணவ மலத்தின் உண்மை கொள்ளாததால் அகப்புற சமயத்தரோடு வைத்து எண்ணப்படும். ஏன் என்று சொன்னால் இது உருவம் என்ற இலக்கணங்களை உடையதுதான். ஆனா ஆணவ மலத்தினுடைய உண்மை கொள்ளாததாக்களுக்குள்ள கொள்ளாததனால் அகப்புற சமயத்தோடு வைக்கப்படுறாங்க. ஆணவ மலம் தானே சைவ சித்தாந்தம் எல்லாத்துக்குள்ளேயும் சொல்லப்படுகின்றது. அதே போல பாடானவாத செய்வர்கள் அதுல அகச்சமயத்தவர்கள் அறுவரும் என்ன பதி சிவன் சதாசிவன் மகேஸ்வரன் என்ற பெயருடைய உருவம் என்ற இலக்கணங்களை உடையது என்று சொல்லுவார்கள். பாடானவாத செய்வர்கள் என்ற அவங்க இந்த உருவம் என்ற அந்த இலக்கணங்களோட தான் இவங்க
அதை ஏற்றுக்கொள்வாங்க என்ற மாதிரி. அப்ப அப்படி சித்தாந்த சைவராக கூடப்படுகின்ற அந்த சொரூபத்தோடையும் அந்த நிலப்பாட்டில் இருக்கின்ற சச்சிதானந்த வடிவமா இருக்கின்ற சிவஸ்வரூபம் தான் முழுமுதற் கடவுள். அது அந்த சொரூபம் தான் ஆன்மாக்களுக்கு இந்த அருள்வதற்காக ஐந்தொழிலும் செய்வதற்கு இந்த 3 நிலைகளை, அதாவது இந்த தடத்த வடிவம் கொள்ற நிலை, அதாவது என்ன, லய போக அதிகாரம், லய சிவம் போக சிவம் அதிகார சிவம் என்ற 3 தடத்த வடிவங்களையும் கொண்டு அது நிற்கிறவர் என்றத அந்த வடிவோட சொரூபமாக நிற்பார் என்ற அந்த நிலப்பாட்டை அங்க சொல்லப்படுகிறது. வேத ஆகமங்களின் குறியிறந்து என்று அதுல சொல்லப்படுகிற நேரம், வேதத்தை ஓதுவதனால் பாச ஞானம் உண்டாகும். அந்த பாச ஞானத்தால் சிவன் அறியப்படாதவர். அப்ப வேதங்களை நாங்கள் ஓதுவதாலேயும் மதப்படி சொல்வதாலேயும் எங்களுக்கு பாச ஞானம், அந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான தர்மத்தை தான் அங்க சொல்லப்படுகிறது. சாமானிய தர்மம் என்று சொல்லப்படுகின்ற வைதிக தர்மம். அப்ப அது பாச ஞானம் தான் எங்களுக்கு உண்டாகும். அந்த பாச ஞானத்தால் சிவன் அறியப்படாதவர். அப்ப சிவாகமங்களை ஓதுவதனால்தான் அபர ஞானம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப எல்லாமே அபர ஞானத்துக்குள்ளாம் வரும். அப்ப அந்த சிவன் அபர ஞானத்தால் எங்களுக்கு அதாவது சிவாகமங்களை படித்து அதன்படி ஒழுகுவதனால அந்த அபர ஞானத்தால அறியப்படுவார் என்றும், அப்படி அறியப்பட்டு அந்த நிலையில வரும் பொழுதுதான் எங்களுக்கு பரஞானம் ஒன்றாலே அனுபவமாய் அறியப்பட்டு வருவான். அதனால்தான் அங்கு வேத ஆகமங்களின் குறியிறந்து என்று சொன்னார். அப்ப குறி என்று சொல்ற நேரம் எண்ணம், குறியிறந்து அந்த எண்ணங்கள் கூட இல்லாமாகி எண்ணம் அந்த கருத்து என்று சொல்லலாம். அறிவினில் அருளால் மன்னி என்றால் ஆன்ம அறிவின்கண் திருவருளோடு பொறிந்து. ஆன்ம அறிவின்கண், அப்ப ஆன்மாவினுடைய அறிவு நிலை இல்லாதது, அது திருவருளோட பொருந்து உயிருக்குயிராகி அதனால் தான் அறிவினில் எப்படி அது பொருந்தும், அருளால் தான் பொருந்தும். அருளால் மன்னி என்ற பொருந்தி என்று சொல்றார். அங்கு அம்மையோடப்பனாகி நிற்றல். அப்ப எல்லாமே சக்தியின் சுபமாக அந்த அறிவை பொருந்துற நேரம், அந்த நிலைக்கு வார நேரம், அதன் ஏகதேச அறிவை நீக்கி வியாபக அறிவிலே அது அந்த எங்கட அறிவு சிவந்த வியாபக அறிவில் பொருந்துற நேரம், நாம் இதெல்லாம் நிறையவே படிச்சிருக்கோம், சிவன் சக்தியாக படிச்சிருக்கோம். அப்ப அம்மையப்பனாகி நிற்றலால சக்தியின் சிவமும் ஆன்மா அறிவை பொருந்தி நின்று ஏகதேச அறிவிலிருந்து விலகி நீங்கி வியாபக இறைவன்ற பூரணத்துவ அறிவில் பொருந்தி நிற்கிற அதை உண்டாகும், அந்த நிலைக்கு உண்டாகும் என்றத வடிவா சொல்லப்படுகிறது. சிவனடி என்றா சிவனுடைய ஞான கிரியா சொரூபம். அது அந்த ஞானத்துல சிவன் ஞான சொரூபத்துக்குள்ள அது சக்தி சொரூபமும் அதனுடைய பொருந்தி நிற்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அந்த எல்லா அறுவகை சமயத்தோருக்கும் அவரவர் கொண்ட முதல் பொருளாக அவரவர் எதை தவழ்ந்தாலும் அதுதான் அவங்களுக்கு அது வியாபக பொருள், அது முதல் பொருள், அதுதான் அவங்களுடைய முழு முதற் கடவுள். அப்ப அவங்களுக்கு அதுதான் முதல் பொருளாக இருக்கும். சித்தாந்த செய்வதற்கு மட்டும்தான் சச்சிதானந்த சொருபியாயும் பரஞானத்தால் அறிந்து அனுபவிக்கக்கூடிய பரஞான நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அறிந்து அனுபவிக்கப்படுவதாக இருக்கிற மட்டுமல்ல, உயிருக்குயிராயும் உயிருக்கு வியாபக அறிவை பயப்பதாகவும் இருக்கிறார். உயிருக்கு எங்களோட சிற்றறிவுக்குள்ள இருக்கின்ற அந்த அறிவு சிற்றறிவாக ஒரு ஏகதேச அறிவு சுட்டிய அறியும் அறிவாக இருக்கின்ற அந்த அறிவு ஏகதேசமாக சிவனுடைய அந்த பர ஞானத்துல பொருந்தி நிற்கின்ற போது வியாபகமாக இருக்கின்ற பரமசிவனது திருவடியை அப்படியே நாங்கள் சிரத்தின் மேல கொண்டு சூடிக்கொள்ளலாம் என்று அது கூறப்படுகின்றது. அதுக்கு பிறகு நூலின் வழியை சொல்கிறார்கள். அப்ப அதையும் பார்த்துட்டு நாங்க நிறைவு செய்யலாம். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்தன் சித்தத்தே தன்னை வைத்தருளினாலே தாளின தலைமையில் சூட்டும் மின்னமர் பொலிசூழ் வெண்ணை மேவி வாழ் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திறனை தெரிக்கலுட்டா. அப்ப இது இந்த எங்களுக்கு நூலினுடைய வழியை சொல்லப்படுகிறது. இந்த எப்படி வந்தது என்று இந்த பவத்தில் சேரா. அப்ப இந்த பவக்கடல் என்று சொல்லப்படுறது பிறவிக்கடல், துன்பக்கடல். அப்ப எங்களுடைய இந்த பிறவி எடுத்ததே இந்த பிறவி கடல் என்று தானே நாங்க சொல்றோம். அப்ப இதுக்குள்ள அழிந்து போகாம அழுந்தி நாங்க அந்த பிறவி கடல்லே அழிந்து தாழாதபடி
அருளினாலே என்னை எடுத்து. அப்ப எப்படி எடுக்க சொல்றாருன்னா அருளினாலே. அந்த இவர் அருணகிரிநாதரும் சொல்றாரு, நெஞ்ச கனகல்லி நெகுந்துருகி தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்பினை மாலை சிறந்திடவே என்ற நெஞ்ச கனகல்லி. இந்த கனவல்லாக இந்த பாவக்கடல்ல இந்த நெஞ்சில கனகல்லாக பாவ மூட்டைகளை சுமந்துட்டு வந்து இந்த பாவக்கடல்ல கிடக்குறான். எங்க கிடக்குறான்? ஆழ்கடலுக்குள்ள கிடக்குறான். என்ன ஏன் கிடக்குறான்? நெஞ்சத்திலே கனகல்லாய பாவ மூட்டையோட மேல மிதக்காம கிடக்குறான். அப்ப அப்படி நாங்க அந்த பிறவி கடல்ல அழுந்திய கிடக்காதவனும் அருளினாலே என்னை எடுத்து, கருணையினாலே, அந்த கருணை கையினாலே வளர்கின்ற நின் கருணை கடல். அப்ப அந்த கருணையினாலே என்னை எடுத்து என்று சொல்றாரு. அப்ப எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து. அப்ப என் சித்தத்தை தன்னை வைத்து என்றால் என்ற அறிவிலே உன்னுடைய சொரூபம் அதுல தோயும்படி விளங்கும்படி செய்து தாழ் இணை தலைமேல் சூட்டும். அப்ப அந்த என்னுடைய அறிவு, விளங்கா அறிவு, சிற்றறிவு, மறந்து நினைக்கின்ற அறிவு, அந்த அறிவில உன்னுடைய வடிவம், உன்னுடைய சொரூபம் பொருந்தும் விளங்கும்படி செய்யணும் என்று சொன்னால் தாளினுடைய அந்த தலை மேல சூட்ட வேணும் என்ற திருவடிகள் இரண்டினையும் என்னுடைய திருவடி தலையில எனக்கு அந்த சூட்டுறத தீட்சை மாதிரி செய்தருளியர். அப்ப முதலாவதாக நாங்க பாருங்க, சம்பந்தர் 3 வயதிலே தோடுடைய செவியன் என்று பாடினார். என்ன அப்ப தோடு உடைய செவியன் விடையேறியோர். அப்ப என்று சொல்ற நேரம் அவர் அங்க அந்த வானத்துல அங்க ஆகாயத்துல பார்வதி பரமேஸ்வரனாக சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளுடைய காட்சிய தான் அவர் தான் கண்டு சுட்டுகிறார், சுட்டி காட்டுறாரு. என்ன அப்ப அப்படி சுட்டி காட்டின உடனே அப்பன் அம்மையப்பராக இருந்தா அப்பனின் அறிகிறாரு. இடது பக்கத்துல இருக்கின்ற அம்மை நோக்குறா, பால் சுரக்குது. அங்க என்ன சொல்லுகிறாரு? தீட்சை தான் கொடுக்கப்பட்டது, சிவஞானம் என்ற தீட்சை அவருக்கு. அப்ப பொற்கிண்ணத்துல அங்க பால் சுரந்ததும் ஞானப்பால் கொடுத்தேன்னு சொல்றோம் நாங்க, சின்னாக்களுக்கு தான் அப்படி சொல்றோம் நாங்க. இப்ப சைவ பிளவராக படிக்கக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? சிவஞான உபதேசம் செய்யப்படுகின்றது. ஞானப்பால் கொடுக்கிற நேரம் அம்மையார் அப்பன் வழி நின்று அம்மையார் என்ன செய்கிறார்? அதான் தோடு உடைய சிவன், தோட்டை அணிந்த உமாதேவியாரை பாகம் கொண்ட சிவபெருமான். அப்படித்தான் நாம பொருள் கொள்ள வேணும். அப்படி அப்ப தோடு போடுறாரு, தோடு போடுற பெண்கள் தான் தோடு போடுற. ஆண்கள் என்ன போடுற? கடுக்கன் குண்டலன் தான் போடுற. அப்ப தோட உடைய பார்வதியாரை பாகம் கொண்ட சிவபெருமான் சிவஞான தீட்சை. என்ன தீட்சை? அதுல அந்த தீட்சையை கொடுக்குற. அதே போலதான் இங்கேயும் திருவடி சென்னியில் சூட்டி தீட்சை செய்தருடைய மின்னமர் பொழில் சூழ்வெண்ணை மேவி வாழ்மை கண்டான். அப்ப அந்த மின்னமர் என்று பாரு, மின்னல் பொருந்திய போல மிகவும் வேகமாக மேகத்தை தாக்குகின்ற அந்த மேகத்தை அந்த மின்னல் பொருந்திய மேகம் தங்குகின்ற சோலைகள் சூழ்ந்த திருவெண்ணை நல்லூரில் விருப்பமிட்டு வாழ்கின்ற மீகண்ட தேவர் அருளி செய்த அந்த நூல் தான் சிவஞான போதம் என்ற அந்த முதல் நூல். அதை அந்த சென்னியில வைத்து கொண்டு, என்னுடைய தலைமையில் வைத்து கொண்டு, தீட்சை வைத்ததினால் வைத்துக் கொண்டு மத்திய பிரமாண நூல்கள் எல்லாம் சிரத்தானமாக கொண்டு, சிரசு தானமாக, அதுதான் சிரத்தானமாக கொண்டு சைவத்திறனை தெரிக்கலுற்றாம். சைவ சித்தாந்தத்தின் உண்மையை நான் விளக்குவோம், விளங்கி அறிவோம் என்றாரு. அப்ப அறிவை தன்னோட அறிவு சிவபெருமானுடைய அறிவில பொருந்து அந்த தலைமையில வைக்கிற நேரம், திருவடி தீட்சை கிடைத்து வைக்கிற நேரம் அறிவை அருளினாலே. அப்ப அருளினாலே என்றால் அருளினால் என்னை எடுத்து, அப்ப கருணை ஆகிய கையினாலே என்னை எடுத்து. அப்ப மின் என்பது என்னண்டா மேகத்துக்கு தானது சொல்லப்படுகின்றது. அப்ப அது அந்த அதே போல மேகத்துக்கு தான் அது பேராக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு மெய்கண்டர் அருளி செய்த அந்த சிவஞான போத நூலை முதல் நூலாக கொண்டு இந்த சிவஞான சித்தியை நான் கூற முனைகிறேன் என்று அழகாக சொல்லுகிறார். இது நூல் வந்த வழியை அவர் சொல்லி முடிக்கிறார். எனவே அடுத்த வகுப்பில், அதாவது எனக்கு திங்கட்கிழமை எனக்கு வேற வேலைகள் இருக்கிறதால
செவ்வாய் அல்லது புதன்கிழமை அல்லது வியாழன் ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு அந்த சைவப்பிரவர் பரீட்சைக்கு தரப்பட்ட அந்த வினாக்கள் எடுத்து அதுக்கு விடை அளிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி சொல்லி வர இப்ப எனக்கு நேரம் காணாததுனால என்னுடைய அந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இதுவரையும் சிவஞான சித்தியாருடைய முதலாவது வகுப்பை சிறப்பாக நிகழ்த்திய சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசுரியம் அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன் பெற்ற உங்களின் சார்பிலும் நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஓகே. சத்யா